ஹலோ நண்பர்களே, இந்த ஈத் உல் ஃபித்ர் தொழுகைக்காக ரெடி ஆகிற ஒரு மூமெண்ட். ஆக்சுவலி வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், டேட் ரெடிட் பிரின்சஸோட ஃபோட்டோஷூட் போயிட்டு இருந்துச்சு. தொழுகை 7:30 மணிக்குன்றதுனால வாப்பாவும் அம்மாவும் எங்களை முன்னாடியே அனுப்பி விட்டாங்க. பட் நான் ஒன்றும் சும்மா இல்லை, போகிற வழியில் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தான். சரி ஓகே, நான் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு தான் போகணுன்றதுனால அவன் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். நமக்குள்ளேயே பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம தொழுகை நடக்கிற திடலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் இடம் கிடைக்காதுன்னு பயத்திலே போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஷஃப்லேயே இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். ப்ரேயர் முடிச்சுட்டு துவாலாம் நல்லாவே கேட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிட்டோம். லஞ்சுக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டில் செய்த ஸ்வீட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கேரோட விளாண்டுட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். வர வழியில் லைட்டாக பதனி வாங்கி கொடுத்தான், அதையும் குடிச்சிட்டு மற்ற பசங்களும் வர்ற வரைக்கும் அவன் வீட்லேயே இருக்கலான்னு கிளம்பிட்டேன். அசர் தொழுகை தூங்கி இருந்து வெளியே வந்தான். நம்ம வண்டியில் அவன் உட்காந்துருந்தாங்க. நைஸாக அவனை அபேஸ் பண்ணி வச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா சும்மா தலைவன் தரமாக இருந்தான். அப்புறம் என்ன, திரும்ப கேட்டு வந்தால் அவனது இல்லைனா நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் நம்ம மாம்ஸ் ஏரியா ரீச் பண்ணிட்டான். அவனையும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். அண்ட் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா.